மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். வகுப்பு 3ஆம் வகுப்பு பாடம் தமிழ். இன்றைய வகுப்பில் என்ன பாடம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலக்கணம் பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த இலக்கணம் பார்த்தீங்கன்னா உங்கள் புத்தகத்தில் ஒவ்வொரு பாடத்துக்கும் பின்னாடி பேஜில் என்ன பண்ணியிருப்பாங்க, இலக்கணம் கொடுத்து இரட்டை கிளவி, அடுக்கு தொடர், பெயர்ச்சொல், வினைச்சொல் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ஒரு லெசனுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. எல்லா லெசனுக்கும் அந்த மாதிரி கொடுத்துருக்க மாட்டாங்க. சரிங்களா? அதில் லாஸ்ட்டில் ஒரு பாடத்தில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெயர்ச்சொல், வினைச்சொல் கொடுத்துருக்காங்க. அதாவது பாடம் 16, பாடம் 17 இந்த 2 பாடத்தில் இருக்கிற பின்னாடி பேஜில் பாடம் 16ல் பெயர் சொல்லும், பாடம் 17ல் வினைச்சொல்லும் நமக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதை தான் இப்போ நம்ம வகுப்பில் பார்க்க போகிறோம். இப்போ நமக்கு பாடம் 16ல் பார்த்தீங்கன்னா பெயர்ச்சொல் கொடுத்துருக்காங்க. அதாவது பெயர்ச்சொல் என்னென்ன கொடுத்துருக்காங்க? ஆடு, வீடு, காளை, முகிலன், மரம், மலர், கால், நன்மை, ஓடுதல், படித்தல் இச்சொற்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றின் பெயரை உணர்த்துகின்றன. எனவே இவை பெயர்ச்சொல் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஆடு என்றாலும் சரி, வீடு என்றாலும் சரி, காளை என்றாலும் சரி, இது எல்லாமே ஒரே பொருளை உணர்த்துவது இல்லை. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பெயரும் ஒவ்வொன்றை உணர்த்துகின்றன. சரியா? இதை தான் நம்முடைய புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க இல்லையா? இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெயர்ச்சொல் எப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பெயரை உணர்த்துகின்றன என்பதை மட்டும்தான் நமக்கு புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க, மீதி கொடுக்கல இல்லைங்களா? இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே பெயர்ச்சொல்லை தான் பார்க்க போகிறோம். பெயர்ச்சொல்னால் என்ன என்பதை பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ பெயர்ச்சொல்லுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெயர்ச்சொல் என்பது ஒன்றன் பெயரை உணர்த்தும் சொல் ஆகும். பெயர்ச்சொல் என்பது ஒன்றன் பெயரை உணர்த்தும் சொல் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இதில் பெயர்ச்சொல் பார்த்தீங்கன்னா பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில் என்னும் 6னுடைய அடிப்படையில் பெயர்ச்சொற்கள் தோன்றும். பெயர்ச்சொற்கள் பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில் என்னும் 6னுடைய அடிப்படையில் தோன்றும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெயர் சொற்கள் எல்லாமே என்ன ஆகும்? இதுதான் 6னுடைய அடிப்படையில் தோன்றும் சொல்கிறாங்க இல்லையா? இதுதான் பெயர் சொல் சொல்கிறாங்க. பெயர் சொற்கள் திணை, பால், எண், இடம். பெயர் சொற்கள் திணை, பால், எண், இடம் ஆகியவற்றை உணர்த்தி வரும். ஆனால் பெயர் சொற்கள் எல்லாமே இந்த பெயர் சொல்ல வர திணை, பால், எண், இடம் இது எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற்றுமை ஏற்கும், காலத்தை காட்டாது அப்படின்னு சொல்கிறாங்க. வேற்றுமை ஏற்கும், காலத்தை காட்டாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம்? பெயர்ச்சொல், அதாவது பெயர்ச்சொல் நிறைய கொடுப்பாங்க. எல்லாம் நிறைய பெயர்கள் இருக்குது. ஆனால் ஒவ்வொரு பெயரும் ஒவ்வொன்று பொருளை உணர்த்துகின்றதுன்னு சொல்கிறாங்க இல்லையா? அதுதான் பெயர்ச்சொல் என்பது ஒன்றனுடைய பெயரை உணர்த்துவது தான் பெயர்ச்சொல். இந்த பெயர்ச்சொல்லை தான் 6 வகையாக பிரிக்கிறாங்க. இந்த 6னுடைய வகைகளை நீங்கள் இன்னும் மேல் வகுப்புக்கு போனால் படிக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் பாடம் 17ல் என்ன கொடுத்துருக்காங்க? வினைச்சொற்கள் கொடுத்துருக்காங்க. புத்தகத்தில் என்ன கொடுத்துருக்காங்க? படித்தான், விளையாடுகிறாள், வந்தது, முழங்கியது, நடத்தினார், புறப்பட்டனர், வைத்தேன், அறிவித்தார், முடித்தான், விழுந்தது. இச்சொற்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வினையை அல்லது செயலை, தொழிலை உணர்த்துகின்றன. எனவே இவை வினைச்சொற்கள் ஆகும். அதாவது பெயர் சொல்லில் எப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பெயர்களை உணர்த்துகின்றதோ அதுபோல தான் இதில் என்ன ஆகுது? ஒவ்வொரு சொற்களும் ஒவ்வொரு வினையை அல்லாமல் தொழிலை உணர்த்துகின்றனர். அதுதான் வினைச்சொற்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போ நாம் வினைச்சொல்லுனா என்னன்றதை போய் பார்ப்போமா? வினைச்சொல்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மொழியிலும் ஒரு தொடருக்கு இன்றியமையாத உறுப்பாக திகழ்வது வினைச்சொல்லே அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா வினைச்சொல்லுனா என்ன? எந்த ஒரு மொழியிலையும் சரி ஒரு தொடருக்கு இன்றியமையாத ஒரு உறுப்பாக திகழ்வது தான் வினைச்சொல். அதாவது தமிழில் இப்போ நம்ம முன்னாடி பெயர் பார்த்தோம் இல்லையா?
அதாவது தொழிலை உணர்த்துகின்றன என்பதை பற்றி பார்த்தோம் இல்லையா? அது மாதிரி தமிழில் வந்தால், வந்தான், வந்தார், வந்தான், வந்தான், வந்தால், வந்தான், வந்தார் போன்ற பால் காட்டும் வினைமுற்று சொற்கள் தனியே நின்று தொடர்களாகவும் அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வினை சொல் வேற்றுமை உருபுகளை எப்பயுமே ஏற்காது. ஆனால் வினை சொற்களினுடைய காலத்தை வெளிப்படையாக காட்டும் சொற்களே அல்லாமல் காலத்தை குறிப்பாக காட்டும் சொற்கள் தான் அதிகமாக உள்ளனர். காலத்தை குறிப்பாக காட்டும் சொற்கள் தான் என்ன ஆகுது? அதிகமாக வினை சொற்களில் உள்ளனர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ வினை சொல்லுனா ஒரு பொருளின் தொழிலை குறிக்கும் சொல்லுக்கு வினைச்சொல். இப்போ எழுதும் பொழுது ஒரு பொருளினுடைய தொழிலை குறிக்கும் சொல்லுக்கு தான், தொழிலை குறிக்கும் சொல்லு லாஸ்ட்டில் தொழிலை குறிக்கும் சொல்லுக்கு தான் என்னது? வினைச்சொல் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா ஒரு எடுத்துக்காட்டு பாருங்கள். அம்மா அழைக்கிறாள். அம்மா என்ன பண்ணுறாங்க? கூப்பிட்றாங்க இல்லைங்களா? இப்போ இந்த தொடரில் பார்த்தீங்கன்னா அம்மா இருந்தாலும் சரி, இரண்டாவது என்ன கொடுத்துருக்கேன்? பாப்பா வருகிறாள். அம்மா என்றாலும் பாப்பா என்பதும் என்னது தான்? பெயர் தான் இல்லைங்களா? அப்போ இது எல்லாமே எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயிர் உள்ளவர்களை குறிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நிலம் அதிர்ந்தது, நீர் ஓடுகிறது. இந்த தொடர்களில் பார்த்தீங்கன்னா நிலம் என்றாலும் சரி, நீர் என்றாலும் சரி, நீர் என்றாலும் சரி உயிரற்ற பொருட்களையும் குறிக்கும். ஆகவே உயிருள்ள பொருள், உயிரற்ற பொருள் ஆகியவற்றின் தொழிலையே குறிப்பது தான் வினை அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் என்ன எடுத்துக்காட்டப்பட்டிருக்கோம்? அம்மா அழைக்கிறாள், அம்மா பாப்பா. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உயிர் உள்ளவை தான். ஆனால் நிலமாக இருந்தாலும் சரி, நீரை, இது ரெண்டுமே என்னது? உயிர் அற்றது. ஆனால் இது ரெண்டுத்துலையுமே அம்மாவுக்கு அம்மா அழைக்கிறாள், பாப்பா வருகிறாள், நிலம் அதிர்ந்தது, நீர் ஓடுகிறது. இது ரெண்டுத்துக்கும் பார்த்திங்கன்னா உயிர் உள்ள பொருளாக இருந்தாலும் உயிரற்ற பொருளாக இருந்தாலும் கடைசியில் என்ன தான் முடியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு தொழிலையே கொண்டு முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் வினை சொற்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் தான் என்ன பார்த்தோம்? எந்த ஒரு மொழியிலும் ஒரு தொடருக்கு இன்றியமையாத ஒரு உறுப்பாக திகழ்வது தான் வினைச்சொல் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ பெயர் சொல்லுனா என்ன? பெயர் சொல்லுனா என்ன பார்த்தோம்? நம்ம பெயர் சொல் என்பது ஒன்றன் பெயரை உணர்த்துவது தான் சொல் பெயர் சொல் அப்படின்னு பார்த்தோம். வினை சொல்லுனா என்ன பார்த்தோம்? ஒரு பொருளினுடைய தொழிலை, செயலை குறிக்கிறது தான் என்னது? வினைச்சொல் அப்படின்னு பார்த்தோம். சரியா? இப்போ பெயர் சொல்லுக்கு எப்படி சினை, பொருள், இடம், காலம், நல்ல வகை 6 வகையாக பிரிக்கிறாங்களோ அந்த மாதிரி வினைச்சொல்லுக்கு வகைகள் இருக்குது. ஆனால் நம்ம பாடப்பகுதியில் பெயர் சொல்லுனா என்ன, வினை சொல்லுனா என்ன மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் போதும். சரிங்களா? இப்போ புரியுதுங்களா? பெயர் சொல்லுனா என்ன, வினை சொல்லுனா என்னன்றது உங்களுக்கு புரியுதுங்களா? உங்கள் பாடப்பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த பெயர் சொல் கொடுத்துருக்காங்க இல்லையா? அதாவது பெயரை கொடுத்து ஒவ்வொரு பெயரை உணர்த்துகிறது. இதுதான் பெயர் சொல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதனுடைய வகைகளை நான் உங்களுக்கு கீழே எழுதியிருக்கேன். சரிங்களா? அதுக்கப்புறம் வினை சொல்லுனா ஒரு தொழிலை குறிக்கிறது, செயலை குறிக்கிறது தான் வினைச்சொல் கொடுத்துருக்காங்க. வினைச்சொல்லையும் பல வகையாக பிரிக்கப்படுகின்றன. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எக்ஸாமுக்கு இது பெயர் சொல்லினுடைய வகைகள், பெயர் சொல்லுனா என்ன என்பது எக்ஸாமுக்கு கேட்டால் நீங்கள் எழுதணும். அதனால் பெயர் சொல்லுனா என்ன, வினை சொல்லுனா என்ன என்பதை பற்றி நீங்கள் என்ன பண்ணுங்க? தெளிவாக படிச்சுக்கோங்க. சரியா? புரியுதா? நன்றிப்பா.